வெல்கம் டு ஃபன்ஸ்பாட் புருனை சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாங்க எங்க ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு பிக்னிக் போறோம். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிக்னிக் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அங்கதான் இப்போ போயிட்டு இருக்கோம். நாங்க ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்ன ஒரே காடா இருக்குன்னு பாக்குறீங்களா? பீச் பக்கத்துல இந்த பிளேஸ் இருக்குங்க. நிறைய மரங்கள் இருக்கிறதுனால காடு மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம் வரும். அங்கதான் வந்து நாங்க பிக்னிக்கை பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முதல்ல போயிட்டாங்க. நாங்க தான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து காலையில ஒரு மேட்ச் இருந்துச்சு, அது முடியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டதுனால நாங்க கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கோம். எல்லாருமே முன்னாலே போயிட்டாங்க, எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இதான் ஸ்பாட்டா இல்ல வேற இடத்துக்கு வந்துட்டோமா தான் தோணுச்சு. போயிட்டே இருக்கோம், என்ன இன்னும் யாரையுமே காணோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு டென்ட் கண்ணில் பட்டுருச்சு. இந்த காசுலாம் நிக்குது, அந்த புகை வந்துட்டு இருக்கு பாருங்களேன், அந்த டென்ட் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். வாமா வா, இதான் உனக்கு வர்றதுக்கு டைமா, என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன்னு எல்லாரும் வந்து கேட்டு போயிட்டாங்க. நாங்கள் வர்றோம் அப்படின்னு ஒரு டைமை சொல்லியிருந்தோமா, அந்த டைமில் வந்து ஒரு ½ லேட்டாக தான் வந்தோம். Say hi. நல்ல வேலை இன்னும் எதையும் ஸ்டார்ட் பண்ணல. இப்பதான் அடுப்பையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்பிக்யூ போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால சிக்கன் மட்டன்லாம் வாங்கி வீட்லயே மேரினேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். நான் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம்னு நினைச்சேன். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்காக வெயிட்டிங். சனா அங்க பாரு, ஸ்விங் எல்லாம் இருக்கு. இந்த சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க பாரு. சனா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கடா. இங்க காக்கியை கொடுத்துட்டு போ, கீழே எங்காவது போட்டுருவேன். ஸ்விங்ல டேடி விளையாடாடா, நீதான் விளையாடணும். டேடி லேட்டா வந்தாங்கல்ல, இங்க போய் வேலையை பார்க்கட்டும். இந்த இடம் ஒரு பார்க் செட்டப்ல இருந்துச்சு. பக்கத்துல நம்மள மாதிரியே பிக்னிக் வந்திருப்பாங்கல்ல, அந்த குழந்தைங்கலாம் வந்து விளையாடிட்டு வந்தாங்க. என் பையனுக்கு இந்த இடம் பார்த்ததும் ரொம்ப ஜாலி ஆயிட்டான். இது போதும், எவ்வளவு நேரம் வேணா இங்கேயே இருப்பான். இங்க இருந்து பார்த்தா கடல் தெரியுது பாருங்களேன். இந்த மரத்துக்கு பின்னால இருக்கிறது கடல் தான். சனா அங்க பாத்தியா பீச் இருக்கிறத? யாரா அவரு சுள்ளிலாம் பொறுக்கிட்டு இருக்காரு. நம்ம கேங்கு தானா? பின்னால இருக்கு பாரு, வண்டியில எடுத்துக்கோ. இங்க இங்க டிக்கில ஓபன் பண்ண. மந்திரம் போட்டாரா? சாண்டிங் மந்திராஸ். மந்திரம் போட்டு எண்ணெய் ஊத்தியாச்சு. இன்னைக்கு இத்தனை பேர் தாங்க இங்க பிக்னிக் வந்தது. இந்த நாட்டுக்காரவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருந்துன்னா நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் இன்னொரு அண்ணா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. மற்ற எல்லாரும் வந்து இந்தியால வேற வேற ஸ்டேட். எல்லாருமே வீட்டுல இருந்து எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. சிக்கனை வந்து கிரில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வைப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க யாருன்னு நினைச்சீங்க? எங்க பாஸுங்க. அதாவது இவங்க தான் என் ஹஸ்பண்டோட பாஸ். இங்க இருக்க எல்லாருமே என்ஜினியர்ஸ். இந்த இடத்துக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ஆளுனா அது நானும் என் பையனும் மட்டும்தான். இப்ப நான் பேட்மிண்டன் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஒரு 3 பேரை அங்க பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பேரை நாங்க வீட்டுல ஃபங்க்ஷன் அப்ப இன்வைட் பண்ணிருக்கோம். அப்புறம் மற்ற பேரெல்லாம் எங்கேயாவது நான் பாத்திருப்பேன், 1 or 2 தான் பாத்திருப்பேன் இங்க இருக்க எல்லாரையுமே. நேத்து என் ஹஸ்பண்ட் ஆடு வாங்க போறேன்னு கிளம்புனாங்க. இந்த ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, நீ எல்லாம் மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு. இந்த நாட்டுல மாடு இல்லைன்னு ஆடு வாங்கி நம்மள அதை மேய்க்க வைக்க போறாங்களோன்னு நான் நினைச்சிட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க, நாளைக்கு பிக்னிக் போறோம்ல, இப்பவே ஆட்டை வாங்கி கறியை மேரினேட் பண்ணாதான் நாளைக்கு எடுத்துட்டு போக கரெக்டா இருக்கும் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க,
இவங்க கண்ணில் படுற மாதிரி இவங்க எப்போ வந்து ட்ரிப்பை பிளான் பண்ணாங்களோ அப்போ இருந்து இவங்க கண்ணில் படுற மாதிரியே சுற்றிட்டு இருந்தேன். நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. என்னையும் கூப்பிட்டாங்க. சரி இவங்க சமையல் எப்படி இருக்குன்னு பார்ப்போமேனு நானும் கிளம்பி வந்துட்டேன். இங்கே பல லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்கிறதுனால பல லாங்குவேஜில் சாங்ஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. आज चाहिए, आज है ऊपर से। हाँ है, एकदम हल्की है। हाँ हल्की कहाँ है मैं देखिए। हाँ मजेगा तो हमें चालू कर दो। चल। जॉन बनेगा डाउन। ये व्लॉग में वो मोटू पतलू के साथ एडिट करो। My name is Singa. My name is Singa. My name is Singa. ஐயா அம்மா அப்பா இட்லி தோசை ஆல் மோட்டு பத்லு ஃபேன்ஸா? பத்லு मेरे पास ऐसी चीज என்ன இப்படி ஒரு திடீர் பிளான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இருக்க புனே நாட்டில் இந்த வீக்கெண்டில் ஒரு 3 நாள் லீவ் வந்துச்சு கண்டினியூஸாக. அதனால் திடீர் பிளானை போட்டாங்க. என் ஹஸ்பண்ட் இந்த புனே நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் இந்தியாவில் நார்த் சைடில் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட வேலை பார்த்தாங்களாம். அது வந்து எங்கள் மேரேஜுக்கெலாம் முன்னால். அதனால அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். ஆனால் அவசியம் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. பார்த்தீங்களா, சிக்கன் மட்டன் ரெண்டுமே வந்துட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் இந்த ஆடு வாங்க போனதோட சரி, ஆளுக்கு ஒரு வேலையா ஷேர் பண்ணி எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு வேலையா பண்ணிட்டாங்க. என்னப்பா வரவா? ரெடியா? அடிடவா? 1 2 3. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் செட்டு வெந்துருச்சு. எடுத்துட்டாங்க. எடுத்து பீஸை கட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு குரூப் அடுத்த செட்டை போட்டு அடுப்பை வேகமா எரிச்சிட்டு இருக்காங்க. நிறைய டிராவல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. அடிக்கடி வெளியே போற மாதிரி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, என்ன பண்றது, என் ஹஸ்பண்ட் டிராவல் லவரா இருக்காங்க. எனக்குமே டிராவல்லாம் பிடிக்கும். ஆனா டெய்லி வெளியே போறதுலாம் கஷ்டம்தான். ஆனா என் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது. டெய்லியும் என்னையும் என் பையனையும் கார்ல ஏத்திட்டு எங்க தெருவையாவது 4 சுத்தி வந்தாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். நான் வீட்டுல இருந்தானா, ஆமா எப்ப வீட்டுக்கு வரீங்கன்னு கால் பண்ணி எதுவும் கேட்கணும்னு நினைச்சாங்களோ என்னவோ. பாத்தீங்களா, இவங்க கேங்கோட எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் என்னையும் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுவாங்க. நான் போறனோ இல்லையோ, இந்த குரூப் எங்கெல்லாம் போகுதோ அங்க என் பையன் போயிடுவான். இந்த கேங்ல வந்து ஒரே ஒரு வாண்டு என் பையன் தான். எல்லாருமே அவன் மேல பாசமா இருப்பாங்க. சிக்கன் மட்டன் ரெண்டுமே ஒரு செட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்த செட்டு வெந்துட்டு இருக்கு. பிரியாணியும் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்களா, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்க பிரியாணி அண்டாவா நீங்க இன்னும் பார்க்கல? இங்க பாருங்க, மட்டன் பிரியாணி, சுட சுட மட்டன் பிரியாணி. அச்சச்சோ, ஒண்ணு வருது, வேமா மூடி வச்சிருங்க. சிக்கனு மட்டனு பிரியாணி ஜூஸ்ன்னு ஏற்பாடுலாம் ரொம்ப தடபுடலா தான் வந்திருக்காங்க. நாங்க இங்க ஒரு 2 மணிக்கு வந்தோம். இப்ப மணி 3 இருக்கும். அப்புறம் இந்த ஊர் சாப்பாடு, இந்த ஷூமாய், வெஜ் ரோல் அந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே செம டேஸ்ட். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஊத்திக்கமா, நீ ஊத்து. என்ன இது கூட என் ஹஸ்பண்டோட பாஸுக்கு இன்னும் ஃபியூ டேஸ்ல பிறந்த நாள் வரப்போகுது. அதுக்கு அட்வான்ஸா இன்னைக்கே சர்ப்ரைஸா கேக் கட் பண்ணாங்க. Give me a better view. Give me a better view. Thank you. To you. Yes, dear, give what is Thank you.
கேண்டில் எடுத்துருங்க கேண்டில் கட் பண்ணுங்க இங்க போய் அப்ப கேங்க அங்க தெரியுது பாருங்களேன், அந்த டென்ட் எல்லாம் பாருங்க. நம்மள மாதிரியே அவங்களும் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருப்பாங்க போல, நிறைய கூட்டம் தெரியுது. நம்மளை விட பெரிய கூட்டமா இருப்பாங்க போலயே. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தோம். இதாங்க எங்ககிட்ட இருக்க லாஸ்ட் பேட்ச் சிக்கனு. அதையும் சுட்டு எடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சிரிச்சு விளையாடி சாப்பிட்டு ஜாலியா தாங்க இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த நாள் மெமரபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, வந்தோம், சாப்பிட்டாச்சு, விளையாடியாச்சு. நாங்கள் ஏரியாவை காலி பண்ணுறோம், டென்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்கோம். கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் இருந்த இடத்த நீட்டாக க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டோம். ஈவினிங் ஆயிடுச்சு. பாருங்க, அங்கே இருக்க 2 டென்ட்டும் காலி ஆயிடுச்சு. நமக்கு முன்னாலே கிளம்பி போயிட்டாங்க போல. நாங்க இன்னைக்கு எல்லாரும் ஒரு 4 கார்ல வந்திருந்தோம். இருக்கிற எல்லாத்தையும் வண்டியில ஏற்றிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஓ, இந்த கார்ல இருக்காங்க அவன். பாய். Go, go, Shana, go. என் பையன் எங்களை விட்டுட்டு வேற கார்ல ஏறி போயிட்டான். இன்னும் அவனுக்கு வீட்டுக்கு வரணும்னு என்ன இருக்கான்னு பாருங்க. போகட்டும், இன்னைக்கு அவனை விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். நாங்க தாங்க கடைசியா கிளம்பணும். அந்த பீச் ஓரமா கொஞ்ச நேரம் வண்டி நிறுத்தி கடலை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.